அதிமுகவும் பாமகவும் ஓட்டு போடலன்னு இந்த சட்டத்தை தோக்கடிச்சிக்க முடியும் ராஜ்யசபாவில். அவ்வளவு பெரிய குற்றத்தை இழைத்த கட்சிகள் தமிழ்நாட்டை சார்ந்த 2 கட்சி, ஒன்று அதிமுக, இன்னொரு பாமக. இந்த 12 பேரும் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் வெளியே வந்திருந்தாங்கன்னா இந்த சட்டம் பாஸ் ஆகிருக்காரு. லோக்சபாவில் மட்டும்தான் பாஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களை பீதியில் ஆழ்த்தி இருப்பதற்கு யார் காரணம் என்றால் அதிமுகவும் பாமகவும் தான். நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டிருப்பதற்கு யார் காரணம் என்றால் அதிமுக 11 உறுப்பினர்களும் பாமக 1 உறுப்பினரும் தான். எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று பிழையை செய்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் அதை கண்டித்து பேசியது மட்டுமில்லாமல் வெளியே வந்ததும் முதலில் போராட்டத்தை அறிவித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்தியாவிலேயே முதலாக இந்த சட்டத்தை எதிர்த்து இது நாட்டுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று சொல்லி போராட்டம் அறிவித்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 10ஆம் தேதியே போராட்டம் அறிவித்தோம். 14ஆம் தேதி போராட்டம் என்று கொட்டும் மழையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் எதிரில் 2000க்கும் மேற்பட்ட சிறுத்தைகள் கூடி திரும்ப பெறு சிஏஏவை திரும்ப பெறு என்று உரத்து முழங்கிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி.